ஹாய் வியூஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பிரெட் ஆம்லேட் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஒரு முட்டை ஒன்று எடுத்துக்கங்க, அதை உடச்சி ஊற்றிக்கங்க ஒரு பவுனில். இந்த முட்டையோட கொஞ்சம் மிளகு சேர்த்திக்கங்க. கேரட் ஒரு 1/4 ஸ்பூனு, கொத்தமல்லி ஒரு 1/4 ஸ்பூனு, கோஸ் ஒரு 1/4 ஸ்பூனு, சால்ட் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டை நல்லா கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாட்ட ஆகணும். கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தோசைக்கல்ல வச்சுக்கோங்க. பட்டரை கொஞ்சம் எடுத்து தடவிக்குங்க. கீழே ஒட்டாமல் நல்லா இருக்கணும்னா பட்டர் கொஞ்சம் தடவினா நல்லா இருக்கும். பட்டர் இல்லாதவங்க எண்ணெய் கூட தடவிக்கலாம். பிரெட் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம முட்டையை கலக்கி வச்சதெல்லாம் எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் திருப்பி போட்டுக்கோங்க. அந்த முட்டை ஃபுல்லாகவே இதில் ஊறி இருக்கணும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. முட்டை எல்லாமே இதில் எடுத்துக்கிச்சு பிரெட்டு. அந்த பிரெட்டை எடுத்து நம்ம தோசைக்கல்ல போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த இதில் முட்டை இருக்கும், அந்த முட்டையும் எடுத்து பிரெட் மேலே ஊற்றிடுங்க. கொஞ்சம் கேரட்லாம் தூக்கிட்டு இருக்குங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை இருக்கிறதுனால முட்டை நல்லா வேகணும். வெந்தால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துச்சு. பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எளிமையான முறையில் சீக்கிரம் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.